ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜி லீஃப் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி மாவை வச்சு 2 விதமான புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி ஆகணும். நான் டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது முழுக்க தையலுக்கான சேனல். இந்த டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலில் ஸ்டிச்சிங் வீடியோஸ், ஸ்டிச்சிங் சம்மந்தமான டவுட்ஸ், ஸ்டிச்சிங் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் சம்மந்தமான எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம என்னுடைய இன்னொரு சேனலை விசிட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த வீடியோவில் 2 விதமான ராகி புட்டு பார்க்க போகிறோம். ஒன்று கார புட்டு, இன்னொன்று இனிப்பு புட்டு. 2 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக 2 கப்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பெனஞ்சு விட்டுக்கோங்க. பெனஞ்சதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வெந்நீர் எடுத்து அதை கொஞ்சமாக தெளித்து நல்லா பெனஞ்சுக்கோங்க. பிணையும் போது ரொம்ப மாவு மாதிரி பிணையாமல் ஒரு புட்டு பதத்துக்கு பிணைங்க. நல்ல உதிரியாகவே இருக்கணும். அப்படி பிணையும் போது 1-2 மாவுங்க கொஞ்சம் கட்டி ஆகும். அப்படி கட்டி ஆகிற மாவை இது மாதிரி சல்லடையை வச்சு நீங்கள் சலிச்சு நல்லா தேய்ச்சி சலிச்சு எடுத்தீங்கன்னா கீழே பொலன்னு அப்படியே விழுகும். இதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற புட்டு மாவை மிக்சியில் போட்டு ஒரு 2 ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே உதிரி ஆயிரும். ஸோ நாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 2 விதமான புட்டும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டிஃபனாகவும் மார்னிங் டிஃபனாகவும் ஏற்ற உணவாக இருக்கும். அது மாதிரி சளிச்சதுக்கப்புறம் இது போல தான் பொலன்னு இருக்கும். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் வச்சதும் ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்ததா 1 கப் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் வெல்லம், இல்லைன்னா நாட்டு சக்கரை, இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பாசிப்பருப்பும் 1 கப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக புட்டு மாவு வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்திருச்சா இல்லையான்னு பார்ப்போம். வெந்திருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த ஒரு ட்ரிக்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. ராகி மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து வீடியோவில் காட்டுறது போல் இது போல் பெனஞ்சிருங்க. அப்படி திரிக்கும் போது ஒரு திரி மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ராகி மாவு வெந்திருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேத்துக்கு புட்டு செய்யும் போது ராகி மாவு வெந்திருச்சா இல்லையாங்கிறதே பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ இது போல் ட்ரை பண்ணி நீங்கள் வெந்திருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் ராகி மாவை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை தனித்தனியாக நம்ம பாதி மாவாக பிரித்து வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காரப்புட்டை பார்த்துடலாம். காரப்புட்டுக்கு பாதி மாவை எடுத்து வச்சோம். அதில் ஒரு பவுல் மாவை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, 2-3 வரமிளகாவை போட்டு நல்லா தாளித்து இதை அந்த பாதியாக எடுத்து வச்சுருக்கிற புட்டு மாவில் போட்டுருங்க. இதோட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வேக வச்ச பாசிப்பருப்பு கொஞ்சம், அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் 2 ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு காரப்புட்டு ரெடி ஆயிரும். வேக வச்ச ராகி மாவு, தாளித்த அந்த தாளிப்புகள், இதோட தேங்காய் துருவல், வேக வச்ச பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ராகி புட்டு வேணான்னு சொன்ன பசங்க இனிமேல் அடுத்தடுத்து உங்களை இதை செஞ்சு தர சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்ததாக இனிப்பு புட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மீதி பாதி ராகி மாவில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், வெல்லம் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற தேங்காய் துருவல், பாசிப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு இதை எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இனிப்பு புட்டு ரெடி ஆயிரும். இதை இப்படியே நீங்கள் உதிரியாகவும் சாப்பிட்லாம். இல்லை இது போல் நீங்கள் உருட்டி வச்சு உருண்டையாக பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இந்த இனிப்பு புட்டை பசங்க இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி திரும்ப கேட்டுட்ருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 2 விதமான புட்டு பார்த்தோம். ஒன்று காரப்புட்டு, ஒன்று இனிப்பு புட்டு. ஸோ இந்த 2 புட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.